சொல்லுங்க, என்ன விஷயம்? கேரளாவில் வேலைக்கு போகணும் மேம். இவங்க சேண்டில் வந்து வேலைக்கு வர ஆள். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, 2 பேரும் அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தோம். ஒரே நாள் தான். திரும்பி மக்கிய நாள் லீவுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். திரும்பி மக்கிய நாள் காலங்காலத்தில் வரக்குள்ள இவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. அன்றைக்கும் வேலை இல்லைன்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திரும்பி அவங்க ஒரு டீ கடையிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க. தம்பிங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் போனேன். என்னக்கா அப்படின்னு கேட்டேன். எப்போ வேலைக்கு போகல? இல்லைக்கா, நான் வந்து 1 வாரம் ஆகுது வேலைக்கு போகல அப்படின்னேன். அப்புறம் என்ன ஊருன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கள்ளக்குறிச்சிக்கா அப்படின்னு நான் சொன்னேன். திரும்பி அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி வேலைக்கு போகலையே, செலவு காசு வச்சுருக்காங்க. இல்லைக்கா, அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் சாப்பாட்டுக்கு, அவர் ஒரு மேஸ்திரி, அவர் சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு. இல்லை நான் தரேன்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு 200 பணமும் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு 1 கிலோ வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாங்க. பின்ன கொஞ்சம் திராட்சை பழம் வாங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி அப்புறம் போயிட்டேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, மேஸ்திரிட்ட வேலை இருக்குது, உனக்கு வேலை வேணா என் மேஸ்திரி கூட வந்து வேலை பாருன்னாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. நானா சொன்னேன் என் மேஸ்திரி வேலை பாருன்னு? கொஞ்சம் நான் பேசி முடிச்சு கூட பேசுமா. நான் அப்பதான் என்ன மேஸ்திரி எனக்கு தெரியும். நான் அப்பதான் வெளிநாட்டுல வந்தேன். ஒரு நிமிஷம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி போயிட்டோம். போனோடனே அப்புறம் நம்பர் வாங்கினாங்க. கொஞ்ச நாள் ஒரு 3 மணி நேரம் பேசினாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் வந்து பாப்பாவுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கேன், கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், நான் அந்தமாரி கிளம்புறேங்க. பாப்பான்னா தங்கச்சியா? ஆமாம். சரி. இவங்க சொன்ன உடனே அவங்க என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு? நான் சொன்னேன், மேரேஜ் ஆச்சுங்க, எனக்கு 3 குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன வயசு? 30 போதுங்க. சரி, அப்போ என்ன வயசு? அப்போது 19. இல்லை, இப்போ 3 வருஷம் தான் ஆகுது. அப்போ 27 இல்ல மேடம், 27 வயசு இல்ல மேடம். இப்போ போன வருஷம் நடந்துச்சு மேடம். சரி, 3 வருஷம் போய் சொல்றேன் மேடம். 2 வருஷம் தான் மேடம் ஆகுது. சின்ன பையனா மேடம்? கொஞ்சம் படிக்க தெரியாது. கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு சின்ன பையனா தடுமாறுறான் மேடம். திரும்பி இவங்ககிட்ட சொன்னோடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் ஊருக்கு போயிட்டேன் மேம். ஊருக்கு போனோடனே திரும்பி இவங்க ஃபோன் பண்ணி ஜாலியாக எல்லாம் பேச. ஃபஸ்ட்டு போனோடனே ட்ரெயின் ரோட்டுக்கு வந்து விட வந்தாங்க. விட வந்து என்கிட்ட காசு இல்லை, பணம் ஒரு 1000 ரூபா கொடுத்து 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு ட்ரெயின் ரோட்டில் ஒரு சின்ன காவா மாதிரி இருக்குது, அங்கே நடந்து போனோம். அங்கே நடந்து போகல ஃபஸ்ட் டைமே இவங்க என்கிட்ட தப்பாக வந்தாங்க. ஒரே நிமிஷம் பாருங்க, இங்கே பேசுறதுக்கு கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தா 3 புள்ள பேத்தேங்க. நான் சின்ன பையனு சொல்லவே இல்லையே மேம். அது மட்டும் இல்லை மேடம், குறை நிறைய பொண்ணுங்க இருக்குது மேடம். இவனுக்கு பொறுக்கி மேடம். நான் சொல்றேன் மேடம், நீ பேசாம நான் எந்திரச்சு. சரி நீங்க பேச, நான் சொல்றேன் மேடம். நீங்க சொல்லுங்க. உட்கார மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். வா இல்லம்மா, நீங்க சொல்லுங்க, பேசுங்க. இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ நான் பாவம், நான் இப்படி அவ தான் என்ன கூப்பிட்டா, அவங்க தான் எனக்கு காசு கொடுத்தாங்க, சட்டை வாங்கி கொடுத்த. யாராவது பொம்பளை சட்டை வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியா? என்கிட்ட அப்போ யாரும் வேலைக்கும் போகல, காசு என் கையில் இல்லை மேம்.